ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி உக்காரை ஸ்வீட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டம்ளருக்கு 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. 2 டம்ளர் தண்ணி போட்டு ஒரு 5 to 6 விசில் விட்டுட்டு சைடில் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு பேனில் ஒரு கட்டி வெல்லம் எடுத்துக்கோங்க. அது ஒரு கட்டி வெல்லத்துக்கு 1/4 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி கொதிக்க வைங்க. ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க. அடுத்தது நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க. எடுத்து முந்திரி திராட்சை எல்லாம் வறுத்து அது ஒரு சைடு வச்சுக்கலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நல்லா வணக்குங்க. நல்லா மணமாக வரட்டும். இதை வறுத்து சைடில் எடுத்து வச்சதுக்கப்புறம் அதே நெய்யில் நம்ம ஒரு 1/4 கப்பு ரவை எடுத்துக்கோங்க. நல்லா எடுத்து அது ஒரு வாசம் வர வரைக்கும் வணக்கிக்கோங்க. அங்கே பாருங்கள், நெய் அப்படி கமன்னு வெளியே வருது பாருங்கள் ரவையிலேருந்து. இந்த மாதிரி நல்லா வணக்கிக்கோங்க. இது வணக்கணுன்னே நம்ம விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த பாசிப்பருப்பை இதில் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிளறணுங்க. நல்லா கிளறிட்டே இருக்கணும். அது பேனில் ஒட்டாமல் வரணும். அது வரைக்கும் கிளறிட்டே இருக்கணும். இதுக்கப்புறம் நம்ம வெல்லம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை இதுக்குள்ளே ஊற்றி நல்லா கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் கிளறணுங்க. இதை நல்லா கிளறணும். கை வலிக்கிற வரைக்கும் நல்லா கிளறணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இது ரொம்ப ஸ்பெஷலுங்க. இது திருநெல்வேலி ஸ்பெஷல் இந்த உக்காரை ஸ்வீட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். நல்ல கலருங்க. இங்கே பாருங்கள், அப்படியே கலர் சேஞ்ச் ஆகுது. சட்டியில் ஒட்டாமையே வரும் பாருங்கள். ஒரு கொதி வந்தோடனே நம்ம வணக்கி வச்சுருக்க முந்திரி திராட்சையை உள்ளே போட்டுக்கலாம். கடைசியாக ஆக ஆக கெட்டியாகுது பாருங்கள். நல்லா கெட்டி ஆகும். ஓரளவுக்கு கெட்டி ஆனோடனே எடுத்து வச்சுருங்க. அது பாருங்கள், சட்டியில் ஒட்டாமையே வருது. கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி எடுத்து வச்சுக்கோங்க. ஆறுனதுக்கப்புறம் நம்ம டேஸ்ட் பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குங்க ஸ்வீட். ரொம்ப சிம்பிளான ஸ்வீட்டு. ஜஸ்ட் ஒரு 1/2 ஹவரில் இந்த ஸ்வீட்டை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.